ஹாஸ்பிட்டல் வசதி, பள்ளி, காலேஜ் படிப்புகள் அப்படிங்கிறதுலாம் பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு. அதை நீங்கள் தொட்டு மக்களுக்கு ஒரு ஃப்ரீயாக பண்ணிட்டாலே அவர்கள் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதை கையில் எடுக்க போகிறார். அது இன்னையிலேருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் ஆகுது சார். முதலமைச்சரை கண்டிப்பாக தமிழக மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைவில் வேறு டெலிகாஸ்ட் ஆச்சு. எத்தனையோ கோடி பேர் பார்த்துருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு முதலமைச்சர் வேணுங்கிறதா தமிழக மக்களுடைய எண்ணமாக இருந்தது. அது நீ விஜய் மூலமாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். நான் மக்கள் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசினேன். பேசும்போது அவர்களுடைய இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு இது இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ யாருக்கும் போது எங்களுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவரு தான் நாங்கள் வாக்குகள் போடுவோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக நடுவில் நம்ம என்ன விஷயங்கள் பேசும்போது சொல்லப்பட்ட தகவல்களை நம்மளுடைய சேனல் மூலம் மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம். மக்களுடைய விரும்புறது என்னங்கிறது அதுதான் சொன்னேன். 1.5 கோடி 150 லட்சம் வாக்குகள் மேலே விஜய் அவர்கள் வாங்குவாங்க, 35% மேலே வாங்குவான்னு சொல்லுங்க. என்னுடைய வீடுகள் பல வீடுகள் நீங்கள் பாருங்கள். மக்கள்கிட்ட நான் பேசுகிறத வச்சு தான் நான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 14 தொகுதிகளை தன்வசமாக்கியிருக்கார். 108 இடங்களை விஜய் அவர்களுக்கு மிக பரிசாக இதை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத புரிந்து கொள்ளணும். அரசியல் முக்கியமாக அதுதான் முக்கியம். 4.5 வருஷமா போகாமல் 4.25 வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓட்டிக்கிறது மட்டும் போகிறதுன்றது மக்கள் ஏற்றுக்கொள்ளல அவங்க. ஸோ யதார்த்தமான ஒரு மனிதர் நமக்கு தேவைன்னாங்க. அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக இன்றைக்கி உட்காந்து பார்த்து தமிழக மக்கள் அப்படி அழகு பார்க்குறாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு வேணும்னு அப்படி அவர்களுடைய ஸ்பீச்சையும் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் பார்த்து ரசிக்கிறாங்க மக்கள்.